பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ்பி முத்துராமன் மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்குநர்களே. எஸ்பி முத்துராமன் நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள், அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் 1986 வெளிவந்த திரைப்படம் தான் தர்ம தேவதை. ஏபிஎம் புரொடக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களில் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரவீந்திரன் வாலி அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு பாடல் மற்றும் இசை எழுதியிருக்காப்புல. மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா, சரத்பாபு மற்றும் பல்லவி போன்ற எம்என் நம்பியார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட சிறந்த திரைப்படம். சரத்பாபு அவர்கள் இறந்துருவார். கேப்டனோட அண்ணன் ராதிகாவும் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எதிரும் புதிருமாக இருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிக அருமையாக திரையரங்கில் ரசிகர்களுக்கு, பெண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக வந்த திரைப்படம் தான். பெண்களுக்கு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக தர்ம தேவதை என்கிற அளவுக்கு மிக பிரமாதமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த படைப்புகளாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு மற்றும் ஃபைட்டு எல்லாமே சூப்பர் ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றி படைப்புகள் கொண்ட திரைப்படம் தான் தர்ம தேவதை என்ற சிறந்த ஒரு படைப்புகளை கொடுத்திருக்கிறாரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. அடுத்த திரைப்படமாக 1988 வெளிவந்த திரைப்படம் தான் நல்லவன். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பார். மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் கொண்ட அண்ணன் தம்பி என இரு கேரக்டருமே இருக்கும். இந்த திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா எம்என் நம்பியார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் வக்கீலாக நடிச்சிருப்பார், ஒருத்தர் அடாவடித்தனம் பண்ணுற மாதிரி மிக அருமையாக ஒரு அண்ணன் தம்பி கேரக்டரில் சிறந்த ஒரு படைப்புகளான ஒரு சிறந்த திரைப்படம் தான் நல்லவன் என்கிற அளவுக்கு மிக அருமையாக ரசிகர் பட்டியலும் மக்கள் மத்தியிலும் நல்ல எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு திரையரங்கில் 100 நாள் ஓடி வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது. மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் வசூலையும் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது. நல்லவன் திரைப்படத்தில் இருக்கிற ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் சீக்வன்ஸையும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் படமாக்கப்பட்டிருப்பாங்க. அதில் ரிஸ்க் எடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பண்ண சீனை எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொல்லியிருப்பார். மிக ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் தான் நல்லவன். நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் 2 திரைப்படங்களை இயக்கியிருக்கார். 2 திரைப்படமே சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் பல இயக்குநர்களை வச்சு நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்களை இயக்கிய திரைப்படங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து வெற்றி திரைப்படங்களை எஸ்பி முத்துராமன் அவர்கள் 2 படைப்புகளை